Taste the Daily. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த கழகத்தின் தீவிர விசுவாசி தங்கராஜ் அவர்கள் எழுச்சி பயணத்தில் இருந்து வீடு திரும்பும் வழியில் ஏற்பட்ட விபத்தில் கடுமையாக காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி கேட்டு வருத்தமுற்றேன். அன்பு சகோதரரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, உயிரிழந்த தங்கராஜின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மக்களை வஞ்சிக்கும் கொடுங்கோல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான நல்லாட்சியை மலரச் செய்யும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 36வது நாள். இன்று காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த தொழிலதிபர் சிவக்குமார் மற்றும் திமுக, காங்கிரஸ், தாவேக கட்சி தொண்டர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்கள் சிறப்பாக மக்கள் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். சென்னை ராயப்பேட்டையில் 15 வயதுடைய சிறுமியை கர்ப்பமாக்கிய 17 வயதுடைய சிறுவன் சிக்கினான். சிறுவன் மீது ஏற்கனவே திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது பாலியல் வன்கொடுமை வழக்கிலும் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே 17 வயதுடைய பள்ளி மாணவியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்த நிலையில் மாயம். சிறார் திருமணத்தை தடுக்காத அமைச்சர் கீதா ஜீவனின் சமூக நலத்துறையின் அலட்சியத்தால் மாணவியின் கல்வியும் எதிர்காலமும் சிதைந்த அவலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே 14 வயது மன வளர்ச்சி குறைந்த பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை காக்க நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரத்தில் மட்டுமே திளைக்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆட்டோவில் சென்ற 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் பிளேடால் அறுத்த கொடூர இளைஞரிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஆட்டோவில் இருந்து குதித்த மாணவி. அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதால் மாணவிகளுக்கு எங்குமே பாதுகாப்பற்ற நிலையே தொடர்வதாக பெற்றோர்கள் அச்சம். ஈரோட்டில் மன வளர்ச்சி குன்றிய பள்ளி மாணவனை தாக்கி இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுகன் போக்சோவில் சிக்கினான். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணாநகரில் தங்கியிருந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமி கர்ப்பம். 20 வயதுடைய காதலன் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருவேறு இடங்களில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சாவுடன் 2 கைது. பட்டாசு நகருக்கு பெயர் போன சிவகாசி தற்போது கஞ்சா விற்பனைக்கு பெயர் போனதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் செட்டியார் குளத்தில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த சிறுவன் உட்பட 9 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் சிறுவர்களும் கஞ்சா வியாபாரிகளாக மாறும் அவலம். சென்னை பூந்தமல்லியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு காரணமாகும் கஞ்சாவை கடத்தி வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்களிடமிருந்து 15 கிலோ கஞ்சா சிக்கியது. ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் சர்வதேச கூடாரமாக மாறிவிட்டதால் இளைய சமுதாயம் சீரழிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட 4 பேர் பிடிபட்ட நிலையில் 6 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் ஏவல்துறை செயலிழந்துள்ளதால் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வாழ்க்கைக்கு உலை வைப்பதாக பெற்றோர் வேதனை. சென்னை கண்ணகி நகர் மற்றும் இந்திரா நகர் பகுதிகளில் 10 கிலோ கஞ்சாவுடன் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 சிக்கினர். தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் கஞ்சா விற்பனையில் உலக அரங்கின் தலைநகராக சென்னை மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் கூவம் ஆற்றின் கரையோரம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக 170 போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் பிடிபட்டார்.
போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்று விளம்பரம் செய்யும் முதல்வரே, போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு எப்படி வருகிறது என்று மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் மேக்காமண்டபம் மார்க்கெட் மரத்தடியில் படுத்துறங்கிய கூலி தொழிலாளி நள்ளிரவில் கழுத்தறுத்து படுகொலை. 2 நாட்களுக்கு முன்னர் கூலி தொழிலாளியிடம் சிலர் வாக்குவாதம் செய்ததாக தகவல் அளிக்கப்பட்டும் விடியா அரசின் கேபிள் துறை அலட்சியமாக செயல்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையம் அருகே பெண்ணிடம் இருந்து தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றவரை விரட்டி பிடித்து தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மக்கள். காவல் நிலையம் அருகே நகைப்பறிப்பு சம்பவம் அரங்கேறிய நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற லட்சணமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அடுத்த பரதேசிப்பட்டியில் சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து பெண் சிசுக்களை அழிப்பதாக கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் புரோக்கர்கள் 5 பேர் மற்றும் மருத்துவர் ஒருவர் சிக்கினார். சட்டவிரோத செயல்களை கண்காணிக்க வேண்டிய காவல்துறையும் உளவுத்துறையும் ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 8 வயது மகளை சூடு வைத்து கொடுமைப்படுத்திய கொடூர தாய் மற்றும் அத்தை சிக்கினர். வீட்டில் சூடு வைத்ததாக சிறுமி அப்பகுதியில் இருந்தவர்களிடம் கூறியதை அடுத்து கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்தது. திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்து கதவை மூடாமல் அதிவேகமாக ஓட்டிய ஓட்டுநரின் அலட்சியத்தால் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த 11 வயது மாணவன் பரிதாப பலி. அரசு பேருந்தின் கதவுகள் செயல்படுவதில்லை என கூறப்படும் நிலையில் பேருந்துகள் கண்காணிப்பில் அலட்சியம் காட்டும் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு மக்கள் கடும் கண்டனம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலையை கடக்க முயன்ற தம்பதி மீது அரசு பேருந்து மோதி விபத்து. மனைவி கண் முன்னே கணவர் உயிரிழந்த பரிதாபம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சாலையில் சண்டையிட்ட மாடுகள் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் மீது பாய்ந்ததில் முதியவர் படுகாயம். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளையும் நாய்களையும் கட்டுப்படுத்தாமல் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் உயிரில் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் மாதந்தோறும் சாலைகள் குண்டும் குழியுமாக மாறிவிடுவதாகவும் உயிர் பலி ஏற்பட்டால்தான் ஆளும் திமுக அரசு சாலைகளை போடுவார்களா எனவும் வாகன ஓட்டுநர்கள் ஆதங்கம். இந்த ப்ராப்ளம் மாதத்துக்கு ஒரு தடவை மண்ணு கொட்டுறாங்க, நிரப்புறாங்க, திருப்பியும் தண்ணி வருது, திருப்பியும் பிளாக் பண்ணுறாங்க, திருப்பியும் டிராஃபிக் ஜாமாக தான் ஆயின்னு இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வு காண மாட்டுறாங்க. டெய்லி ஆக்சிடெண்ட்டு, வண்டிங்க நிறைய இடிச்சிருக்காங்க, போயிருக்கு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. சாலைகளை பராமரிக்க ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஸ்டாலின் அரசு கொள்ளையடித்து விட்டதாகவும் இதுபோல ஒரு கேவலமான ஆட்சியை இதுவரை பார்த்ததில்லை எனவும் வாகன ஓட்டிகள் கடும் ஆவேசம். ரோடு போடுறதுக்கு கவர்மெண்ட் அவ்வளோ கேடு கிடக்குது. எவ்வளோ கேவலமான கவர்மெண்ட் நான் பார்த்து ரோடு அவ்வளோ மோசமான ரோடு வருஷ கணக்கில் இருக்குங்க. அது அதெல்லாம் அவன் அமைக்கின்னு இருப்பான். காசு எங்கே செலவு பண்ணியிருப்பானுங்க. கவுன்சிலரு, எம்எல்ஏ அதெல்லாம் திருடிட்டு இருப்பானுங்க காசை. திருட்டு பசங்க தானே இவனுங்க. திருட்டு பசங்க ஆட்சி தான் நடக்குது. சென்னை புளியந்தோப்பில் உணவகத்தில் உணவு வாங்கச் சென்ற வழக்கறிஞரை வெளியேற கூறி உணவகத்தை மூடக்கூறிய ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை தட்டி கேட்ட வழக்கறிஞரை ஆபாசமாக பேசியதுடன் செல்போனை பறித்து உடைத்து அராஜகம். வழக்கறிஞர் ஒருவரையாவது லாக்அப் மரணம் செய்வோம் என கூறிய காவல்துறையின் குரூர பேச்சுக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் கண்டனம். முதல்வர்
கீழ் செயல்படும் இந்த காவல்துறை வழக்கறிஞர்களிடமே சட்டவிரோத செயலில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் பொதுமக்களிடம் எந்த மாதிரி ஈடுபடுவார் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. வழக்கறிஞர் ஒருவரையாவது நாங்கள் லாக்கப் செய்வோம் என்று சதீஷ் அவர்களை வேனில் ஏற்றிய அந்த கொடூர செயலை கண்டித்துதான் இன்று நாங்கள் இன்று பத்திரிகையாளரை சந்தித்திருக்கோம், உயர் அதிகாரியை சந்தித்திருக்கிறோம். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட வீட்டிலேயே நாட்டு வெடிகுண்டு தயாரித்த போது வெடித்ததில் 3 பேர் படுகாயம். வீட்டில் இருந்து சிறுத்தை நகங்கள் மற்றும் வெடிமருந்து கைப்பற்றப்பட்ட நிலையில் இத்தனை நாட்களாக நடந்த வனவிலங்குகள் வேட்டையை ஸ்டாலின் அரசின் வனத்துறையும் காவல்துறையும் கண்டுபிடிக்க திறனற்று இருந்தது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்க வலியுறுத்தி செப்டம்பர் 12ஆம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என தமிழக ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் கூட்டுறவு துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் ரேஷன் கடை ஊழியர்களை மிரட்டுவதை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. என்ஜினியரிங் பொதுப்பிரிவு கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் 42,000 காலியிடங்கள் உள்ளன. 292 கல்லூரிகளில் 50% சீட் மட்டுமே நிரம்பியுள்ள நிலையில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு நிறைவடைந்த நிலையில் 3,02,000 பேர் விண்ணப்பித்தும் 1,45,000 மாணவர்கள் மட்டுமே பொறியியல் படிப்பில் சேர ஆர்வம். ஸ்டாலினின் உயர்கல்வித்துறை பொறியியல் கல்லூரிகளில் போதிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாதது, வேலைவாய்ப்பு கிடைக்காதது போன்ற காரணங்களால் 1,87,000 இடங்கள் இருந்தும் 40,000 இடங்கள் காலியாகவே உள்ள அவலம். கரூரில் ரயில்வே தண்டவாளம் அருகில் பொறியியல் கல்லூரி மாணவனின் உடல் பாதி எரிந்த நிலையில் மீட்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதால் வெளியில் நடமாடவே மக்கள் அச்சம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,840 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 9,230 ரூபாயாக நிர்ணயம். மகளிரை தொழில் முனைவோராக்க 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டத்திற்காக பட்ஜெட்டில் 225 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அறிவித்தும் இதுவரை திட்டத்தை செயல்படுத்த அரசிடமிருந்து அனுமதி கிடைக்காததால் சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர் பாதிப்பு. திட்டம் எப்போது துவக்கப்படும் என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் விளம்பரத்திற்காக திட்டத்தை மட்டும் அறிவித்துவிட்டு ஸ்டாலின் விளம்பர ஷூட்டுக்கு சென்று விட்டாரா என்று விமர்சனம். தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நிலவும் சம்பள முரண்பாடு பிரச்சினையை 3 மாதங்களில் தீர்க்கப்படும் என்று குழு அமைத்து 33 மாதங்களை கடந்துவிட்டதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற அரசை கண்டித்து வருகிற செப்டம்பர் மாதம் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் ஆசிரியர்கள் அறிவிப்பு. TN-TET தேர்ச்சி மதிப்பெண் அதிகமாக உள்ளதால் தேர்ச்சி சதவீதம் குறைந்து ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப முடியாது என்பதால் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க தேர்வர்கள் கோரிக்கை. ஆசிரியர் தேர்வு வாரியமான TRB 1000 காலி பணியிடங்களை அறிவித்துள்ள நிலையில் பல ஆயிரம் காலி பணியிடங்களை நிரப்ப மதிப்பெண் குறைப்பு அவசியம் என ஸ்டாலின் அரசுக்கு தேர்வர்கள் வலியுறுத்தல். காக்கா ஆழியை அழிப்பதில் நீர்வளம் மீன்வளத்துறைகள் ஒத்துழைக்கவில்லை என தமிழ்நாடு சதுப்பு நில ஆணையம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் குற்றச்சாட்டு. தென் அமெரிக்க மசல் எனப்படும் காக்கா ஆழி வெளியிடும் துர்நாற்றமுடைய கசடுகளால் இறால், மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரிகள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவலம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வு. வெள்ளை சாத்தி கோலத்தில் எழுந்தருளிய சுவாமி சண்முகரை அரோகரா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க அச்சு அறுபட்டதால் நிலை குலைந்த பேருந்து சாலையோரம் உள்ள ஓடை பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. பேரன் பெயரில் 2 கோடி ரூபாய்க்கு சொகுசு கார் வாங்கி மகிழும் ஸ்டாலின் பாமர மக்கள் செல்லும் பேருந்துகளை முறையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்காமல் பயணிகள் உயிரில் விளையாடுவதாக மக்கள் கண்டனம்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடன் வசூலிக்க சென்ற நிதி நிறுவன ஊழியர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்தவர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கட்டாய கடன் வசூல் தடை சட்டம் வெறும் காகிதத்திலேயே முடங்கி இருப்பதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அறிவிப்பில்லாத மின்வெட்டால் பொதுமக்கள், குழந்தைகள் அவதி. அதிமுக ஆட்சியில் மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழகத்தை விடியாதிமுக அரசு மின்வெட்டு மிகை மாநிலமாக மாற்றியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மழையிலும் சகதியிலும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கான ஊதியத்தை தராமல் ஏமாற்றுவதாக 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பெண்கள் கண்ணீர். ஊதியத்தை வழங்காமலேயே வழங்கியதாக அலுவலர்கள் கூறியதால் திருப்பத்தூர் ஒன்றிய அலுவலகத்தில் கருவேல்குறிச்சி பகுதி பெண்கள் திரண்டு புகார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கவுஞ்சி கிராமத்தில் இருந்து அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வராததால் உயிரை காப்பாற்ற அதிவேகத்தில் வந்த தனியார் வாகன ஓட்டுநர். விபத்து ஏற்பட்டாலோ அல்லது கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவோ உரிய நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை என்று மக்கள் வேதனை. சென்னை அரும்பாக்கத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 27 பேரிடம் 48,50,000 ரூபாய் பெற்று போலி நியமன ஆணை வழங்கிய தந்தை, மகள் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சி நிர்வாகத்தில் நடைபெறுகிற முறைகேடுகளுக்கு இணையாக தனிநபர்களும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பறித்து மோசடியில் ஈடுபடும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அயனாவரத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக சுமார் 4 கிலோ குட்காவை பதுக்கி வைத்திருந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரில் திரும்பிய பக்கமெல்லாம் மக்களின் உயிரோடு விளையாடும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மக்களவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடந்த ஜூலை 21ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. குஜராத் மாநிலத்தில் உள்ள அம்ரேலி கடற்பகுதியில் 3 படகுகள் மூழ்கியதில் 11 மீனவர்கள் மாயம். மாயமான மீனவர்களை தேடும் பணி தீவிரம். அணு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு மணிக்கு 29,000 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து சென்று இலக்கை தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையான அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றி. ஒடிஷாவின் சந்திப்பூர் தளத்தில் நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு கூடுதல் வலிமை சேர்த்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவிற்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கியது மத்திய அரசு. கடந்த புதன்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இளைஞரால் தாக்கப்பட்டதை அடுத்து Z பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு ஒப்புதல். இந்தியா, சவுதி அரேபியா இடையே இருதரப்பு கடல்சார் உறவுகளை மேம்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இரு நாடுகளுக்கிடையே கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தி கப்பல் போக்குவரத்து, கடல் வணிகம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட திட்டம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள குளத்தில் நீராடிய ஒரு சிறுமி மற்றும் 5 சிறுவர்கள் என 6 குழந்தைகள் பலி. நீரில் மூழ்கிய குழந்தையை காப்பாற்ற முயன்ற சிறுவர்கள் ஒருவர் பின் ஒருவராக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சோகம். காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 140 அப்பாவி பொதுமக்கள் பலியான பரிதாபம். ருவாண்டா ராணுவத்தினரின் உதவியோடு ஆயுத குழுவினர் வெறியாட்டம் ஆடியதாக காங்கோ மக்கள் ஆவேசம். உக்ரைன் பாதுகாப்புக்கான பொறுப்பை இனி ஐரோப்பிய நாடுகள்தான் சுமக்க வேண்டியிருக்கும். போரின் சுமையை முழுக்க முழுக்க நாங்களே சுமக்க தேவையில்லை என்றும் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பேட்டி. ஆப்கானிஸ்தான் மேற்கு ஹெராத் மாகாணத்தில் புலம்பெயர்ந்தோர் பயணித்த பேருந்து லாரி மீது மோதி விபத்து. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 79 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம்.
இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% இறக்குமதி வரி வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய்க்கு 5% தள்ளுபடியை அறிவித்த ரஷ்யா. இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தகம் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் ரஷ்ய சந்தை இந்தியாவுக்கு எப்போதும் திறந்திருக்கும் என்றும் ரஷ்ய தூதரக அதிகாரி அறிவிப்பு. ரோஹித் சர்மாவுக்கு பதில் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயரை நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல். ஆசிய கோப்பை T20 தொடருக்கு பிறகு விராட் கோலி மற்றும் ரோஹித் ஆகியோரின் ஒருநாள் தொடருக்கான இடங்கள் குறித்தும் தேர்வுக்குழு ஆலோசித்து வருவதாகவும் தகவல். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி கலப்பு இரட்டையரில் அரையிறுதிக்கு முன்னேறிய இகா ஸ்வியாடெக் ஜோடி. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்திய வீரர் ஆனந்த் ஜீத் சிங் நரூகா தங்கப்பதக்கம் வென்றார். குவைத் நாட்டின் வீரரை 57க்கு 56 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி அசத்தல். விக்ரம் பிரபு அனுஷ்கா நடித்துள்ள காதி படத்தின் 2வது சிங்கிள் வெளியானது. படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியான நிலையில் செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு.